பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கவும் கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை கொடுக்கவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கவலை கொள்ளாதிருங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்கள், எங்கள் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனதுக்குள்ளாய் புதைந்து கிடக்கிற மறைந்திருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தியானத்திற்காக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை தயவாய் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் இந்த கவலைக்கு பின்னால் ஏதோ பெரிய விளைவுகள் இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் கவலை கொள்ளாதபடிக்கு தேவ ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களை குறித்து அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ஜனங்களை தாக்குகிற பிசாசின் மிக கொடியதான ஆயுதங்களில் ஒன்று கவலை. பொல்லாதவன் எத்தனையோ ஆயுதங்களை தன்னுடைய கரங்களில் எடுத்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாட்களிலும் அவன் எய்து கொண்டிருக்கிறான். அதிலே அவன் ஒரு கொடிய ஆயுதத்தை தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வீசுகிறான். அந்த ஆயுதம் கவலை. ஸ்தோத்திரம். பாருங்கள், கவலை கொள்ளுவதினாலே உலக பிரகாரமாய் சொல்லுவார்கள், வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது, கவலை கொள்ளுவதினாலே மனது சோர்ந்து போகிறது, பயம் உண்டாகிறது, திகில் உண்டாகிறது, இப்படி பல காரியத்தை சொல்லுவார்கள். பாருங்கள், கவலை கொள்ளுவது நிமித்தமாக நம்முடைய சரீரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஏன்? ஒருவேளை மரணம் கூட வரலாம். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கும். அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் இருதயத்திற்குள்ளாக கவலை கொள்ள ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அந்த கவலைகள் அவனுடைய இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஒடுக்குகிற அனுபவம் தான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பார்க்கும் பொழுது பலர் கவலைப்படுவதனாலே ஹார்ட் அட்டாக் வந்து அவர்கள் மரித்து போய்விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். இன்னும் 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதக்காரர் சொல்கிற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நாம் எந்த மனிதனிடத்திலே நம்முடைய கவலையை குறித்த காரியத்தை சொன்னாலும் எந்த நிவாரணமும் நமக்கு உண்டாக போகிறதில்லை. இன்றைக்கு உலகத்திலே பல மனிதர்களும் பல காரியத்தை குறித்து இந்த கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் தங்களுடைய காரியத்தை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பரிமாறுவது நிமித்தமாக எந்த மாற்றமும் உண்டாக போவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்மை குறித்து அவர் விசாரிக்கிறார். காரணம், அவருடைய ஜனங்களாகிய நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், எப்படி நாம் அவர் மேல் இந்த பாரத்தை, கவலையை வைக்க வேண்டும் என்று சொன்னார். பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைகள் எவ்வளவோ இருக்கலாம், நம்ம இருதயத்தை ஒடுக்குகிற எவ்வளவோ கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதையெல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால், அதாவது ஜெப நேரத்திலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நாம் தெரியப்படுத்தும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பங்களை ஆமென் அவர் சமூகத்தில் ஏறெடுத்து நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நாம் அவரிடத்தில் எல்லா கவலையும் சொல்லும் பொழுது, வைத்து விடும் பொழுது, இறக்கி வைக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயங்களையும் தேவனுடைய மேலான சமாதானம் நிரப்ப ஆரம்பித்து விடும். அப்படின்னா இருதயத்துக்குள்ள இருக்கிற, சிந்தனைக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளும் நம்மை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டு விடும், அகற்றப்பட்டு விடும் என்று சொல்லி வசனம் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான கவலைகள் நெருக்கி கொண்டிருக்கலாம். கவலைகள் எதனால் வருகிறது என்று மக்களிடத்தில் கேட்டாச்சுன்னு சொன்னா வரிசையாக அடுக்குவார்கள். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சரீரத்தின் வியாதிகளை குறித்து, இன்னும் பொருளாதார நிலைமைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இப்படி பல காரியத்தை குறித்து 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 இதனால் தான் எங்களுக்கு கவலை, நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லக்கூடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்களை நன்றாய் விசாரிக்கிற, உங்கள் மேல் அக்கறை உள்ள, உங்கள் மேல் கரிசனை உள்ள அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் நிச்சயமாக நிரப்பி ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆகிவிடும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் இந்த ஃப்ரீ மைண்ட் வேண்டும் என்று சொல்லி பல காரியத்தை செய்கிறாங்க. கடைசியில் மிதமிஞ்சின வேதனை தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆகவே அநேகர் தற்கொலை செய்து விடுகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த வியாதி நிமித்தமாக, ஸ்தோத்திரம், இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் கவலை கொண்டு தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ட்ரெயினில் ட்ராக்கில் போய் உளுந்து கூட ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் செய்தி வந்தது, ஒரு நபர் கொரோனா வியாதியின் தாக்கத்தினாலே மரணம் அடைந்து விட்டார். பிரபலங்கள் எல்லாம் மறித்து விடுகிறார்கள். பண நெருக்கடி வந்து விட்டது. ஸ்தோத்திரம். பாருங்கள், பல சினிமா நடிகர்கள், நடிகைகள் ஸ்தோத்திரம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபலமாய் கொடி கட்டி பறந்தவர்கள் கூட இந்த கவலை இருதயத்தை ஒடுக்கினபடியினாலே அவர்கள் எடுத்த முடிவு தற்கொலை. ஜீவனை மாய்த்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். இதுதான் பிசாசுக்கு வேணும். தற்கொலை செய்கிற ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் நேரடியாக பாதாளத்திற்கு ஸ்தோத்திரம் சென்றுவிடும். அதைத்தான் பிசாசு வாஞ்சித்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். பிரபலமாக இருக்கிறவர்கள் அநேகர் மறித்து விடுகிறார்கள். திருநெல்வேலியில ஸ்தோத்திரம் இருட்டுக்கடை என்று சொன்னால் ஃபேமஸ், ரொம்ப பிரபலம், உலக அளவில் பிரசித்தி பெற்றது இந்த இருட்டுக்கடை அல்வா. அதனுடைய எஜமான், ஓனர் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடந்த வாரத்தில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாய் ஏற்பட்டது என்று அறிக்கை வந்த பொழுது தனியார் மருத்துவமனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். பார்த்தீங்களா? பணம் இருக்குதுங்க, செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. ஆனா அந்த கவலை அவங்க இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்று பதட்டப்படுகிறார்கள். முடிவு ஸ்தோத்திரம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். சரீரத்தை மாய்த்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி உலக பிரகாரமான ஜனங்களும் அநேக ஆண்டவருடைய ஜனங்களும் இந்த காரியத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். இது ஒரு புறம் இருக்கட்டும். சரீர பிரகாரமாக ஏற்படுகிற தீமைகள் ஏராளம் கவலை கொள்ளுவதனாலே. ஆனால் நான் இன்றைக்கு ஸ்தோத்திரம் வசனத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியம், நாம் கவலைப்படுவதனால் ஏற்படுகிறதான ஆவிக்குரிய தீமைகள் என்ன, ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து விடுகிறதான காரியங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு தேவ ஜனத்திற்கு உண்டாகி விடுகிறது என்பதை
என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த நாளிலே நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் ஸ்தோத்திரம் ஆலோசனைகளை கொடுக்கலாம், எடுத்து சொல்லலாம் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையினை கொண்டு உங்களோடு பேசுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இன்றைக்கு என்னோடு கூட என் இருதயத்திற்குள்ளாக ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டே இருந்தார். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நான் வேறொரு செய்தியை தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணினபடினாலே வேகமாய் வேதத்தை புரட்ட ஆரம்பித்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கவனியுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவீர்கள். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். கவலைப்படுவதனாலே தேவ ஜனமுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதான ஆவிக்குரிய நஷ்டங்கள், ஆவிக்குரிய இழப்புகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு வேகமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலும் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பிரயாணப்பட்டு போகிறார்கள். ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு அருமையான சகோதரி இயேசுவையும் தன்னுடைய வீட்டிற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்போடு கூட அழைக்கிறார்கள். ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டிற்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். ஸ்தோத்திரம் பாருங்கள், அழைக்கிறார்கள். அன்பாய் அந்த சகோதரி மார்த்தாள் அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டிற்குள் அவர் பிரவேசிக்கிறார். பிரவேசித்து அவர் உட்காருகிறார். ஸ்தோத்திரம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உட்கார்ந்த பொழுது அந்த மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற சகோதரிக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா மரியாள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். பாதத்தின் அருகிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வாயிலிருந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நல்ல வார்த்தைகளை கவனமாய் கவனிக்க ஆரம்பித்தார்கள். கவனமாய் கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரே வீட்டுக்குள் 2 பேர் இருக்கிறார்கள். அழைத்தவர் ஸ்தோத்திரம் மார்த்தாள். ஆனால் உண்மையாக வீட்டிற்குள்ளும் இருதயத்திற்குள்ளும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நல்ல வார்த்தைகள் எனக்கு வேண்டும் என்கிறதான ஒரே சிந்தையோடு வேற எந்த காரியத்தை குறித்தும் சிந்தனை கொள்ளாமல், வேற எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாம, அப்பாவின் வாயிலிருந்து புறப்படுகிற அன்பு தேவனுடைய சத்தம் எனக்கு அவசியம் என்று சொல்லி புரிந்து கொண்ட அந்த உணர்வோடு கூட அருமையான சகோதரி மரியாள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அநேக வார்த்தைகளை, அநேக வசனங்களை அந்த சகோதரியோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டதான அருமையான ஸ்தோத்திரம் மார்த்தாள் சகோதரி என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பற்பல வேலைகளை செய்வதனாலே மிகவும் வருத்தம் அடைந்து, ஸ்தோத்திரம் பற்பல வேலைகளை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம் என்ன செய்திருப்பார்கள்? இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு வந்து விட்டாரே, ஸ்தோத்திரம் அவருக்கு விருப்பமான நல்ல விதவிதமான ஆகாரங்களை சமைக்க வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவர் அப்படி சந்தோஷப்படுத்தணும், அப்படி என்று சொல்லி சரீர பிரகாரமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான். இயேசுவே எங்கள் வீட்டின் தலைவர் என்று வீட்டின் வாசலில் எழுதி வைக்கிறார்கள். எல்லா காரியமும் இயேசுதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் ஆழத்திற்குள் இருக்கிறதான உணர்வு என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே சிந்தனை, ஒரே தாகம், ஸ்தோத்திரம் வசனத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தின்படி ஜனங்கள் வாழ வேண்டும், எப்படியாகிலும் என்னுடைய ஜனங்களுடைய இருதயத்திற்குள் என்னுடைய வசனங்கள் வார்த்தைகள் ஊடுருவி சென்று அது வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரே தாகமும் விருப்பமுமாய் இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் பாருங்கள், இந்த மார்த்தாள் செய்த காரியம் என்ன? மற்ற காரியத்திலே தன்னுடைய சிந்தனைகளை திருப்புகிறார்கள். திருப்பிவிட்டு அந்த காரியங்கள் அவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்தபடியினாலே நேரடியாக ஓடி வருகிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வந்த தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் மரியாளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா
மார்த்தாள் வந்து சொல்றாங்க, நான் தனியா கஷ்டப்படுறது உமக்கு கவலையா இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு ஆர்டர் போட்டது மாதிரி சகோதரிமார் பேசினா பிறகு எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு தெரியும், வீட்டில் ஸ்தோத்திர சகோதரிமார்கள் வாய் திறந்துட்டா கணவன்மார் சொல்லுவாங்க, ஐயோ வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாளா, இனி எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது என்று சொல்லி பலர் வீட்டை விட்டே ஓடிடுறாங்க. அதே போலதான் நானும் நினைக்கிறேன், இயேசுகிட்ட வந்து பட்டார டான்னு சத்தம் போட்டிருப்பாங்களா இருக்கும். இயேசு கிறிஸ்து பொறுமையாய் சொல்லுகிறார். அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இந்த தருணத்திலே அவர் எதை குறித்து சொல்லியிருப்பார்? ஒருவேளை போஜனத்தை குறித்து, ஒரு நேர ஆகாரத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது நல்ல பங்கு? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதும் அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கவனித்து ஏற்றுக்கொள்வதும் தான் நல்ல பங்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மார்த்தாளை போல பற்பல வேலைகளை செய்கிறார்கள். பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டு தேவ பாதத்தில் அமருகிறதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவங்களும் அப்படித்தானே, இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே, இயேசு கிறிஸ்துவை நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் என்பதற்குத்தானே பற்பல வேலையில் ஈடுபட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய சிந்தனை என்பது வேறு, மனிதர்களாகிய நம்முடைய சிந்தனை என்பது வேறு. ஆகவே அன்பானவர்களை, ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீ நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சமயத்தை உண்டு பண்ணி, சமயத்தை ஏற்படுத்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரோடு கூட உள்ள உறவை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பங்கு என்கிறதான காரியம். மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மரியாளை போல இருக்கிறீர்களா? மார்த்தாளை போல இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். இந்த கவலை, இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தம் வருகிற கவலை, நல்ல பங்காகிய உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற காத்திருக்கிற அனுபவத்தை உடைய வாழ்க்கையில் இழக்கச் செய்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவது காரியம், அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இங்கே ஒரு பிரதானமாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் விதைக்க போகும் பொழுது விதை சிலது வழியருகே விழுந்தது, சிலது கல்லுகளுக்குள்ள மேலே பாறைகளுக்குள்ளே விழுந்தது, சிலது முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. முள்ளுகள் உள்ள இடத்தில் விழுந்த விதையை குறித்து அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், வசனத்தை அவளோடு கேட்கிறார்கள், சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு கேட்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எல்லாம் ஆண்டுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை நேரத்தில் 5 மணி 6 மணிக்கு விஸ்வவாணி என்று சொல்லப்படுகிற சேனல்ல, கிறிஸ்தவ ஸ்தோத்திரம் ரேடியோ சேனல்ல போதகர்கள் பேசுவார்கள். அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவை வச்சுட்டு காத்திருப்பாங்க. எப்பவாயினும் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமையில் சபையிலே ஆராதனை, சில சபைகளில் காத்திருப்பு கூட்டங்கள், சில சபைகளில் உபவாச ஜபங்கள், இப்படி ஜப வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஆவலாய் ஓடி ஓடி சென்று கேட்டார்கள், ஓடி ஓடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு
வசனம் மலிந்து கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். மலிவான வசன விளக்கங்களும் இருக்கிறது. மலிந்து என்று சொன்னால் தாராளமாய் வசனம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். செல்போன் எல்லாரும் கையிலும் இருக்குது. எல்லாரும் ஸ்தோத்திரம் நெட்வொர்க் வைத்திருக்கிறார்கள். அதில் காசு போட்டு ஸ்தோத்திரம் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இப்படி பல நிலைமைகளிலே பல ஊழியக்காரர்கள் வசனங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வசனம் தாராளமாய் கிடைக்கிறது. அதுபோக சபைகள் ஏராளமாய் பெருகிவிட்டது. ஸ்தோத்திரம். அதுபோல கன்வென்ஷன் கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், சமாதான பெருவிழாக்கள், சந்தோஷ பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, விடுதலை பெருவிழா, இதுக்கெல்லாம் குறைவே இல்லை. இப்போ இந்த கொரோனா சீசனுங்கிறதுனால தான் இந்த நாட்களில் மீட்டிங்கே இல்லைன்னு சொன்னால் ஏப்ரல் மாதமும் மே மாதமும் திரும்பின திசையெங்கிலும் ஸ்தோத்திரம் இதை போல மீட்டிங்கள் பெருகி இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் பாட்டு சத்தமும் வசன சத்தமும் தான் கேட்டிருக்கும். தாராளமாக வசனம் கிடைக்கிறது. அதுபோக வீட்டில், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், டேபில் தாராளமாக வசனம் கிடைக்கிறது. வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆனால் கேட்கின்ற வசனத்தின் நன்மைகளை பெற முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் கவலை, உலகத்தின் கவலை அந்த வசனத்தை பலனை பெற முடியாதபடிக்கு ஒடுக்கி விடுகிறது, நசுக்கி விடுகிறது. எவ்வளவு கவலைகள்! வீட்டிற்குள்ளாக வாழுகிற, குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் பெருகுவது நிமித்தமாக வசனத்தை கேட்டாலும் அந்த வசனம் இந்த கவலைகள் பெருகுகிறதுனாலே அந்த கவலைகள் எல்லாம் சேர்ந்து வசனத்தை நெருக்கி போட்டுதான். அந்த வசனம் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு, வசனத்தின் நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அந்த வசனத்தை இந்த கவலைகள் எல்லாம் சேர்ந்து நெருக்கி போட்டு அந்த வசனத்தை அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், வசனத்தின் நன்மைகளை ருசி பார்க்க முடியாதபடிக்கு எந்த கவலைகள் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்காக வந்தாலும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, கர்த்தர் மேல் உங்களுடைய கவலைகளை, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்களை கவலைகள் எல்லாம், அப்பா இந்த வசனம் என்னில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, இந்த வசனத்தின் மூலம் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் என் வாழ்க்கையில நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற, எதிராய் செயல்படுகிற இந்த கவலைகளை எல்லாம் உங்க மேல நான் இறக்கி வச்சிடறப்பா. ஜெபம் பண்ணுங்களேன். இந்த ஜெபம் உங்களுக்குள்ள எழும்பட்டுமே. இந்த 7வது மாதத்தில் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்க. பிரியமானவர்களை நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். கவலை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல கவலை அவனை ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கும். ரோட்ல படுத்து கிடப்பா, வீடும் கிடையாது, குடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனுக்குள்ளேயும் கவலை இருக்கும். அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், எந்த வகையான மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில உலகத்திற்கு அடுத்த கவலைகள், உலகத்தை குறித்த காரியங்களை குறித்த கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கவலைகளை நம்ம பிரதானப்படுத்தணும்னு சொன்னா, அந்த கவலைகளை நம்ம முன்னிலைப்படுத்தணும்னு சொன்னா, எவ்வளவு வசனம் வாசித்தாலும், எவ்வளவு அழகான வசனத்தின் ஆழங்களை உபதேசமாக கேட்டாலும், விளக்கங்களை கேட்டாலும், இந்த கவலைகள் எல்லாம் சேர்ந்தது வசனத்தை நெருக்கிறோம். அது பலன் கொடுக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு என்னை அவர் விசாரிக்கிறார். ஆகவே என் கவலைகளை எல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து முன்னேறி செல்லுங்கள். 3வது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனையை இந்த கவலைகள் மறக்க செய்து விடுமா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தர்மே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் பண்ணுகிறார். மலைப்பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 34வது வசனமும் 35வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாஞ்சை, நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான்.
தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்த சிந்தனை நம்ம மனதுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் 25வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே தேவ ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவருடைய வசனத்தை கேட்க அவருக்கு முன்பாக வந்து அமர்ந்திருந்தவர்கள் அவரை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் தான். ஸ்தோத்திரம். உலகத்தாருக்கு அவர் சொல்லலை, உலக மக்களுக்கு இதை சொல்லலை. அவருடைய வசனத்தை கேட்க வாஞ்சையோடும் ஆவலோடும் வந்தவர்களிடத்துல தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி சரீரத்தை குறித்த கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பிரதானமான கவலையே இதுதான். என்ன சாப்பாடு? காலையில் எழும்புன உடனே கேட்பாங்க, காலையில் டிஃபன் என்ன பண்ண போற, மத்தியானம் என்ன செய்ய போற, நைட்டுக்கு என்ன செய்ய போற. பிள்ளைகளும் அதே தான், பெரியவங்களும் அதே தான், வேலைக்கு போறவங்களும் அதே தான், வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைமை இதுதான். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எதை செய்யறது? சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பாடுங்கிற கவலை, சாப்பாடு செய்கிறதான வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னத்தை செய்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி கவலை. இந்த கவலை தான் பெரிய கொண்டே இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு குரூப் இருக்குது, என்னத்தை உடுப்போம், மேக்கப். சோதரனை நிறைய பேருக்கு எண்ணம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லது. அழகான வஸ்திரங்களை உடுப்பது நல்லது, விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுப்பது நல்லது. ஆனால் அதுவே நமக்கு ஒரு கவலையாக மாறிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். காகங்களை போஷிக்கிற தேவன் நம்மையும் போஷிப்பார், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற கர்த்தர் நம்மையும் உடுத்துவிப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு நல்ல வஸ்திரங்களை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நாம் அதை குறித்த சிந்தனையோடு இருப்போம்னு சொன்னா அதே ஒரு பெரிய பாரமா, ஒரு பெரிய கவலையா மாறி நம்முடைய இருதயத்தை அது ஒடுக்கி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் தேட வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நாம் வாழ முடியாதபடிக்கு அதற்கு எதிரான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைக்குள்ள பிசாசு கொண்டு வந்துடுவான். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிசாசுடைய பெரிய ஒரு ஆயுதம், தேவ ஜனங்களை தாக்குவதற்காக அவன் ரெடி பண்ணி வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். ஸ்தோத்திரம். இந்த கவலை. அதனால சாப்பாட்டை குறித்து கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அழகா சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறாரு, உங்களுக்கு என்னென்ன தேவை, எப்ப தேவை, ஸ்தோத்திரம், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம்னு சொல்லி கவலையே படாதுங்க. தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்க. அப்பொழுது இந்த காரியங்கள், அதாவது நல்ல ஆகாரங்கள், நல்ல வஸ்திரங்கள், வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அதிகமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன், பரலோகத்தின் பொக்கிஷசாலை உங்களுக்கு கொடுக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு கேரண்டியா ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம ஏன் என்னத்தை சாப்பிட போறோம், என்னத்தை குடிக்க போறோம், என்னத்தை உடுக்க போறோம்? நிறைய குடும்பத்தில் அதான் பிரச்சனையே. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது? என்னத்தை சாப்பிட போறோம்னு சொல்லி தெரியலையே, எப்படி பிழைக்க போறோம்னு சொல்லி தெரியலையே, எப்படி உயிர் வாழ போறோம்னு சொல்லி தெரியலையே. இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நம்ம மனதுக்குள்ள இருந்து ஒரு நாள் வெளிப்படக்கூடாது. இந்த வார்த்தை வெளிப்படக்கூடாது. என்னை உடுத்துவிப்பவர் தேவன், என்னை போஷிப்பவர் என் ராஜாதி ராஜா. காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் போஷிப்பார். நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். நிறைய பேருடைய கவலை, உலகம் முழுவதும் முடங்கி போய் கிடக்கிறது. இனி உள்ள நாட்களை நாங்கள் எப்படி ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்க போகிறோம்னு சொல்லி கவலைப்படுறீங்க. இல்லை இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, வருகை நெருங்கி கொண்டு இருக்கிறது. அங்கே நாம் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாக வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனையை மறக்க செய்வது இந்த கவலை என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். கடைசியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்க செய்யும். முதல்ல சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனையை நம்மகிட்ட எடுத்து போட்டுறோம். அடுத்தபடியாக இந்த கவலை என்ன தெரியுமா பண்ணுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம போகிற அந்த அனுபவத்தையே நம்மகிட்ட மாற்றி போடுவோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 36 வரை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்கள் லௌகீக கவலைகளினால் பாரம் அடைய வேண்டாம். அவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன, கடைசி காலத்தில் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி
இந்த 21ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷத்தில் அநேக காரியத்தை குறித்து அவர் தெளிவாய் விளக்கம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாரு, உங்களுடைய இருதயம் லௌகீக கவலைகளினால் பாரம் அடையக்கூடாது. உலக பிரகாரமான கவலைகள்னால உங்க இருதயத்தை நீங்க ஸ்தோத்திரம் பாரப்படுத்திடாதுங்க, நெருக்கி விடாதீர்கள். அப்படி பல காரியத்தை சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்னெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்லி ஒரு அழகாக அந்த 21ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்றார். யுத்தம் நடக்கும், கலகம் நடக்கும், இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. ஸ்தோத்திரம், பஞ்சம் உண்டாகும், பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், வானத்தில் பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும், உங்களை காட்டி கொடுப்பாங்க, நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீங்க, அநேகருக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், அநேகர் உங்களிடத்தில் கேள்வி கேட்பாங்க, என்னத்தை உங்களுக்கு மறுமொழியாக சொல்வோன்னு சொல்லி கவலைப்படாதுங்க. இப்படி பல காரியத்தை சொல்லிவிட்டு இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்று இவெல்லாம் நடக்கும். இப்போ ஒன்றொன்னா நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குது? கொள்ளை நோய் வந்தாச்சு, யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பஞ்சத்திற்கு ஏதுவான காரியங்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறது, இன்னும் பல காரியங்கள் காட்டி கொடுக்கப்படுகிற அனுபவங்கள், விசாரணைக்காக பலருக்கு முன்பாய் நிறுத்தப்படுகிற அனுபவங்கள், இதெல்லாம் நடக்க போகுது. இவைகளெல்லாம் ஸ்தோத்திரம் சம்பவிக்க போகிற காரியங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, இப்படிப்பட்ட கிரியைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வருவாரே வானத்தில், ஆமென், மேகங்கள் மீது அவர் வருவார் இல்லையா, அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நிற்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த கவலைகள் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தக்கூடாது. இப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்த பாரம், கவலையினால் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இருதயத்தை கவலை ஒடுக்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இந்த காரியத்தை குறித்தே கவலைப்பட்டு கொண்டு இருப்போம்னா, நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியாதவர்களாய், அவருடைய வருகையிலே பங்கடைய முடியாதவர்களாய் மாறிவிடுவோம். பிசாசுடைய எண்ணம் அதுதான், அவருடைய திட்டம் அதுதான். இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் பிரத்யட்சமாக எழுதிவிட்டார். பின்ன ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? யாருக்கு முன்னால் உங்களை கொண்டு நிறுத்தினாலோ நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பேன், நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்றாரு. யுத்தம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இதை குறித்த கவலைப்படாதுங்க. ஸ்தோத்திரம். கொரோனா என்பது கொடிய பரவுகிற வியாதி தான். ஆனாலும் ஸ்தோத்திரம், தேவன் மேல் நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதுங்க. அந்த கவலை கர்த்தருடைய வருகையில அவருக்கு முன்பாய் நாம் நிற்பதற்கு நமக்குள் ஸ்தோத்திரம் ஒரு பயத்தை கொண்டு வந்து அது நிமித்த கவலை கொள்ள வைத்து அவருக்கு முன்பாக நிற்கிறதான தகுதியை இழக்க செய்துவிடும், அவரை சந்திக்கிற தகுதியை இழக்க செய்துவிடும். ஸ்தோத்திராகவே கவலைப்படாம இதெல்லாம் சம்பவிக்க போற காரியங்கள் தான் என்று புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்து கொண்டிருங்கள். அப்போ இந்த கடைசி காலத்தில் கொடிய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் விழிப்பாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கவலை உங்கள் எல்லைகளை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு துரத்தப்படும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் விழிப்பாய் இருந்து இரவு நேரங்களிலே ராஜாமங்களிலே விழித்திருந்து ஜெபியுங்கள். கவலையெல்லாம் போயிடும். யார் ஜெபிக்கிறா? அநேகர் ஜெபிப்பதில்லை. நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், முடிந்தால் வாழ வைக்கட்டும், இல்லை என்றால் செத்து தொலைகிறோம், இப்படிதான் பேசுறாங்க. இல்லை, கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும்பா. ஆனா இந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தில் கவலையாக வந்து நீங்கள் பாரமடைந்து விடக்கூடாது. நீங்கள் கவலைப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வருகையில் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவே ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. அழகாக சொல்லிடுறது, ஜெபந்தான் உங்களுக்கு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசு வீசுகிற இந்த கவலை என்கிற ஆயுதத்தை நமக்குள் இருந்து எழுப்புகிறது ஜெபம் என்கிற ஆயுதம் அழித்து போடட்டும். ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணுங்க. ஆவியில அனலாகி ஜெபிக்க ஆரம்பிங்க. கவலையை மேற்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் வளருங்க.
கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நிலை நில்லுங்க. வருகை நாளை குறித்து எதிர்பார்ப்போடு சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. ஸ்தோத்திரம். கவலை உங்களை விட்டு அழிக்கப்படும், ஒழிக்கப்படும், துரத்தப்படும் என்பதை மறந்து விடாதுங்க. எல்லாவற்றுக்கும் ஆயுதம் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானுடைய பலத்தோடு கூட ஜெபிப்பதுதான் காரணம். அந்த கவலை ராஜ்யத்தை நம்மை இழக்க செய்துவிடும். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாதபடி இந்த கவலை தடுத்துரும் அன்பானவர்களே. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். ஆகவே எந்த காரியத்தை குறித்த கவலையாக இருந்தாலும் பாதிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் வெளிப்படும் என்பதை மறந்துடாதுங்க. சரீரத்தில் ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வருவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான். நல்ல பங்கை இழக்க செய்துவிடும், வசனத்தின் ஆசீர்வாதங்களை இழக்க செய்துவிடும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனையை மறக்க செய்துவிடும், தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்க செய்து விடுகிறதான வல்லமை இந்த கவலைக்கு உண்டு என்பதை அறிந்து ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்து தந்தது போல எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, கவலைகளை எங்கள் இருதயத்திற்குள் விதைக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டப்பா. ஆனாலும் அவைகளை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தந்து எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, எந்த ஒரு கவலைக்கு எதுவான காரியங்களும் எங்களை மேற்கொண்டு எங்களை அடிமைப்படுத்தி விடாதபடிக்கு அன்பர் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கவலைகளை எங்களுடைய எல்லைகளிலிருந்து கர்த்தர் அழித்து போடுவீராக, துரத்தி போடுவீராக. கவலை நிறைந்திருக்கிற இருதயத்திற்குள்ளாய், சிந்தனை மண்டலங்களுக்குள்ளாய் தேவ சமாதானம் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவித கவலைகளினால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். கர்த்தாவே, இந்த கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரமின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்காகத்தான் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொண்டு கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்தது போல விழித்திருந்து ஆவியில் அனலாகி செபித்து ஜெயம் பெற உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சியாய் எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கவலை என்கிறதான பொல்லாங்கனுடையதான போர் ஆயுதம் ஸ்தோத்திரம், ஜெபம் என்கிறதான நீரெங்களுக்கு தந்த ஆயுதத்தினால் அழிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வருகையிலே நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஜெபத்தினாலே, ஆவியின் பலத்தினாலே கவலையை மேற்கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு காலம் வரையிலேயும், இல்லை என்றால் நம்முடைய ஆயுசு நாட்களிலேயே அவர் வருவார் என்று சொன்னால் அந்த நொடி பொழுது வரையிலையும் சந்தோஷமாய் வாழ ஆண்டவருடைய நாமத்திலே அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.